அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங் ஆதென்ஸில் உங்களை வரவேற்பது ஆர்கே. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானேன்னு திருமூலர் சொல்லுவாருங்க. ஆசிரியர் என்பவர் நம்ம யாருன்னு நமக்கே அறிமுகப்படுத்த வர்றோம். நீ ஒரு எழுத்தாளராக வருவப்பா, நீ ஒரு சிந்தனையாளராக வருவப்பா, நீ ஒரு ஓவியராக வருவப்பா, நீ ஒரு வீரனாக வருவப்பான்னு நம்ம யாருன்னு நமக்கு அறிமுகப்படுத்துறாங்கல்ல, அவங்க தாங்க ஆசிரியர்கள்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கல்லூரியின் முதல்வராக, கல்வியாளராக, எழுத்தாளராக, சிந்தனையாளராக பல மாணவர்களின் வாழ்வில் தனது ஊக்குவிப்பான பேச்சின் மூலமாகவும் எழுத்தின் மூலமாகவும் மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய டாக்டர் அப்துல் காதர் சார் நம்மோடு இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். அருமை அருமை அருமை. நீங்கள் வந்தமைக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். நிறையா உங்களுடைய பேச்சுக்கள் நிறையா கேட்டிருக்கோம். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகணும், ஒரு மாணவர்களை ஊக்குவிக்கணும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ், அந்த எண்ணம் எப்படி சார் இருந்தது? சிறு வயதிலிருந்தே எனக்கு இந்த எழுத்தின் மீது, பேச்சின் மீது இந்த ஆர்வம் இருந்தது. பத்திரிகைகளில் படிப்பது, பள்ளி கல்லூரிகள் போட்டிகளில் பங்கு பெறுவது, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி போன்றவற்றில் பங்கு பெறுவது, நிறைய போட்டியில் பங்கு பெற்று பரிசுகள் எல்லாம் பெற்றிருக்கின்றேன். அதன் பிறகு ஒரு கல்லூரி பேராசிரியராக பணியாற்றும் போதுதான் ஒரு எழுத்தாளராக, ஒரு பேச்சாளராக நான் மாறியது. பள்ளியில் படிக்கும்போதே தமிழ் பாடத்தில் நான் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கின்றேன். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கின்றேன். கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றும் போது கல்வியை தாண்டி மாணவர்களிடம் ஒரு சில குறைபாடுகளை என்னால் பார்க்க முடிந்தது. அது பெரும்பாலும் அவருடைய தன்னம்பிக்கை குறைபாடாகத்தான் இருந்தது. இந்த தன்னம்பிக்கை குறைபாடுகளை எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், அதற்கு எழுத வேண்டும், பேச வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டு அப்படிதான் நான் ஒரு எழுத்தாளராக, பேச்சாளராக உருவானது. நீங்க சொல்றீங்களா அந்த தன்னம்பிக்கை குறைபாடு பார்த்தோம், எந்தெந்த வகையெல்லாம் மாணவர்கள் தன்னம்பிக்கை குறைந்தவர்கள்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? மாணவர்களை பார்க்கும்போது பெரும்பாலும் ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், வறுமை நிலையில் உள்ளவர்கள், அத்தகைய குறைபாடுகளை என்னால் பார்க்க முடிகின்றது. நமக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நாம் எப்படி மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும் என்ற நிலையில் அவர்கள் இருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. அதே போல கற்றல் குறைபாடு, படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள், ஒரு கற்றல் குறைபாடு நிலையில் உள்ளவர்கள், நம்மால் எப்படி இந்த படிப்பை வெற்றிகரமாக முடிக்க முடியும், தேர்வில் எப்படி தேர்ச்சி பெற முடியும், மதிப்பெண்களை எப்படி பெற முடியும் என்ற ஒரு குறைபாடை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போல மாற்றுத்திறனாளி மாணவர்கள், உடல்நல குறைபாடு உள்ளவர்கள், இவர்களும் நம்மால் சாதிக்க முடியாது என்ற எண்ணங்கள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகின்றது. இத்தகைய சூழ்நிலையிலும் வெற்றி பெற்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இவர்களுக்கு அடையாளப்படுத்தி அவர்களெல்லாம் வெற்றி பெறுகிறார்களே, உங்களால் வெற்றி பெற முடியாதா என்று ஊக்கப்படுத்தக்கூடிய சூழல் தான் எனக்கு அந்த நிகழ்வுகள்லாம் தோன்றுகின்றது. அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுங்க. இந்த மாதிரியான போராட்டத்தோட இல்ல பின்தங்கிய மாணவராக நீங்க நிறைய கதைகள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய புத்தகங்கள்லாம் அவ்வளவு அழகான கதைகள் நிறைய சொல்லியிருக்கீங்க. அப்படி ஒரு கல்வியில் தங்கிய மாணவராகவோ, இல்லை பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவராகவோ, இல்லை மாற்றுத்திறனாளியாக வாழ்வில் சாதிக்க எத்தனையோ மனிதர்கள் இருப்பாங்கல்ல, அப்படி ஏதாவது ஒரு சம்பவங்கள்? கண்டிப்பாக இருக்கிறது. என்னுடைய மாணவரே ஒருவர் இருக்கின்றார். அவரை பற்றி நான் என்னுடைய புத்தகத்திலும் நான் எழுதியிருக்கின்றேன். நான் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றிய போது அவர் மாணவராக இருந்தார். அவருடைய பெயர் தான்சன் என்ற மாணவர். 2 கைகளுமே இழந்த நிலையில் இருந்தார். அவர் ஒரு விபத்திலே அவர் 2 கைகளுமே இழந்து விட்டார். கைகள் இல்லாத மாணவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தை தேர்ந்தெடுத்து படித்தார். எல்லோருக்குமே ஆச்சரியம், இவர் எப்படி அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தில் இந்த கீபோர்டுகளை எல்லாம் அவர் பண்ண போகிறார் என்பதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. முதல் நாள் வகுப்பிலே நான் பாடம் எடுத்து கொண்டிருந்தேன். அப்போது அவர் அந்த சிறிய அளவிலான அந்த கைகளில் அதை இணைத்து பேனாவை வைத்து அவர் குறிப்பெடுத்துக் கொள்வார். அந்த காட்சியை பார்க்கும்போது ஆசிரியருக்கு மட்டுமல்ல, மாணவருக்கெல்லாம் மிகப்பெரிய தன்னம்பிக்கையாக இருக்கும். அந்த மாணவர் ஒரு முறை என்னிடம் வந்தார். நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன், அதற்கான பயிற்சி எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன், எனக்கான வாய்ப்பு கிடைத்தால் நான் கண்டிப்பாக வாசிப்பேன், நம் கல்லூரியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் நான் ட்ரம்ஸ் வாசிக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டார். தன்னுடைய சிறிய கையில் அந்த ட்ரம்ஸுக்கான அந்த ஸ்டிக்குகளை கட்டி கொண்டு அவர் அந்த ட்ரம்ஸை அடிக்க ஆரம்பித்தார். அந்த ட்ரம்ஸு சத்தத்தை விட மாணவர்களின் கைதட்டல் சத்தம் பயங்கரமாக இருந்தது. மாணவர்கள் எல்லோரும் உற்சாகமாக அந்த தான்சனுடைய ட்ரம்ஸ் சத்தத்தை ரசித்து கேட்டார்கள். அன்றைய தினம் தான்சன் கல்லூரி முழுவதும் பிரபலமானார்.
அதன் பிறகு என்னிடம் வந்து தன்னுடைய நன்றியை தெரிவித்த போது நான் சொன்னேன், நீ ட்ரம்ஸ் வாசித்தால் மட்டும் போதாது, நீ எப்படி கைகளை இழந்தாய், அதிலிருந்து மீண்டு எப்படி தன்னம்பிக்கையுடன் ட்ரம்ஸ் வாசிக்க கற்றுக்கொண்டாய் என்பதெல்லாம் மாணவர்களிடம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் அவ்வாறு செய்தார். அது மிகுந்த தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியது. அதாவது சொல்லுவாங்களே, அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், எப்பொழுதும் கிடைத்து விடாது சிபாரிசு, ஆனால் எப்பொழுதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு தன்னம்பிக்கையினுடைய உதாரணமாகவே இருந்திருக்காருன்றது தான் பெரிய விஷயம். இப்போ மாணவர்களின் திறமையை மதிப்பெண்கள் தான் முடிவெடுக்கிறதா? எல்லாருக்குமே ஒரு மதிப்பெண் வாங்கிட்டா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாங்கன்னா அவங்க படிக்கிற பையன்பா அப்படிலாம் சொல்றாங்க. என் பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணுன்றதுக்காக மெனக்கூடக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க. ஒரு மாணவன் வந்து சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்னா அது மதிப்பெண் வச்சுதான் இருக்கா? கண்டிப்பா இல்லை. மதிப்பெண்ணுக்கும் மாணவருடைய வெற்றிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மதிப்பெண் மாணவனின் ஒரு வெற்றியை தீர்மானிப்பது அல்ல. மதிப்பெண் என்பது ஒரு தேர்வுக்கான ஒரு அளவீடு தான். அதை ஒருத்தரை வெற்றியாக நாம் கருத முடியாது. ஒரு சம்பவத்தை கூட என்னுடைய புத்தகத்திலே நான் பதிவு செய்திருக்கின்றேன். இந்த உலகில் வெற்றி பெற்ற மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாம் மதிப்பெண் எடுக்காதவர்களாக இருந்திருக்கின்றார்கள். நம்முடைய பகுதியிலே, நமது சென்னையிலே ஒருவர் இருக்கின்றார். அவர் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது மந்த புத்தியுடைய மாணவர், படிப்பு ஏறவில்லை என்று சொல்லி அந்த பள்ளியில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார். குடும்ப சூழல் காரணமாக ஒரு மெக்கானிக் கடையிலே வேலை பார்க்கின்றார். அப்போது அவருக்கு ஒரு நண்பர் இருக்கின்றார். அவர் சொல்கின்றார், நீ வீட்டிலிருந்தே படிக்கலாம், தனி தேர்வு முறையிலே விண்ணப்பித்து படிக்கலாம் என்று சொல்லி அவரை ஊக்கப்படுத்துகின்றார். உடனே அவர் 8ஆம் வகுப்புக்கு தனி தேர்வு முறையில் விண்ணப்பிக்கின்றார். இருந்தபோதும் வேலை பார்த்து கொண்டு படிப்பது சிரமமாக இருக்கின்றது. படித்தால் அந்த கடையின் உரிமையாளர் திட்டுவாரே என்று பயந்து கொண்டு அந்த மாணவர் அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களை எல்லாம் கிழித்து சட்டை பைக்குள் வைத்துக்கொண்டு தெரியாமல் படிக்கின்றார். இப்படியே படித்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறுகின்றார். 10ஆம் வகுப்பும் தேர்ச்சி பெறுகின்றார் தனி தேர்வு முறையில். 12ஆம் வகுப்பும் தனி தேர்வு முறையில் விண்ணப்பித்து தேர்ச்சி பெற்று மிக குறைந்த மதிப்பெண் எடுக்கின்றார். அந்த மதிப்பெண்ணுக்கு எந்த கல்லூரியிலும் இடம் கிடைக்கவில்லை. கடைசியாக சென்னையில் உள்ள அம்பேத்கர் கலைக்கல்லூரியிலே அவருக்கு ஆங்கில இலக்கியம் படிப்பதற்கு இடம் கிடைக்கின்றது. அதில் சேர்ந்து படிக்கின்றார். முதல் பருவத் தேர்வில் அனைத்து பாடங்களையும் தோல்வியடைகின்றார். அங்குள்ள பேராசிரியெல்லாம், உனக்கு இதற்கு இந்த வேலை பார்த்து கொண்டுதானே இருந்தாய், நீ வேலைக்கு செல் என்கிறார்கள். இருந்தபோது எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், நான் கண்டிப்பாக தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவேன் என்று சொல்லி கடின பயிற்சி எடுக்கிறார், விடாமுயற்சி எடுக்கின்றார். அதன் பலனால் அந்த தேர்வுகள் எல்லாம் தேர்ச்சி பெற்று ஒரு குறைந்த மதிப்பெண்ணில் தேர்ச்சி பெற்று விடுகின்றார். அதன் பிறகு அந்த மாணவருக்கு இந்த சமூகத்தின் மீது ஒரு கோபம், எப்படியாவது இந்த சமூகத்தின் மீது முன்னால் நாம் சாதித்து விட முடியும். நாமெல்லாம் புத்தகத்தின் உள்ள ஒரு பக்கத்தை 3-4 முறை படித்தால் புரிந்துவிடும். கற்றல் குறைபாடு உள்ள அந்த மாணவர் நந்தகுமாரால் அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களை 50 முறை படித்தால் தான் புரியும். அப்படி படித்து அவர் தேர்ச்சி பெற்றவர். அதன் பிறகு அவர் இந்த சமூகத்தின் முன்பு நாம் சாதிக்க வேண்டும் என்றால் சிவில் சர்வீஸ் தேர்வுகளை எழுதி ஒரு உயர்ந்த அதிகாரியாக உருவாக வேண்டும் என்று முடிவு செய்கின்றார். அதற்கான தீவிர பயிற்சி எடுக்கின்றார். தீவிர பயிற்சியின் பலனால் சிவில் சர்வீஸ் தேர்வுகளிலே வெற்றி பெற்று IRS என்று சொல்லக்கூடிய வருமான வரி அதிகாரியாக ஒரு அந்தஸ்து மிக்க பதவியிலே இன்று சென்னையிலே வருமான வரி அலுவலகத்திலே மண்டல உயர் இயக்குனராக அவர் நந்தகுமார் IRS பணியாற்றி கொண்டிருக்கின்றார் என்பது இன்றைய மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். எனவே மதிப்பெண்களுக்கும் வெற்றி தோல்விகளுக்கும் சம்பந்தம் இல்லை. தனிப்பட்ட அவருடைய திறமைகளும் திறன்களையும் வைத்து தான் ஒருவரை தீர்மானிக்க வேண்டுமே தவிர மதிப்பெண்களை வைத்து தீர்மானிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது முயற்சி நம்மை கைவிட்டாலும் நீ முயற்சியை கைவிடாதேன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு முயற்சி ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேடான ஸ்டோரி சார் இது. இது எல்லாவற்றையும் தாண்டி நீங்க பல அறக்கட்டளையின் மூலமாக சமூக பணிகள் செய்து கொண்டு வரீங்க. அந்த சமூக பணிகள் பற்றி சொல்லுங்களேன். அறக்கட்டளை சார்ந்த பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் டாக்டர் கலாம் கனவு மாணவர்கள் அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையை நிறுவி அதில் அரங்காவலராக இருந்து கொண்டிருக்கின்றேன். அது எங்கள் கல்லூரியின் முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து அது அறக்கட்டளையாக நிறுவியுள்ளோம். இந்த அறக்கட்டளை மூலமாக மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருதல், போட்டித் தேர்வுக்கான பயிற்சி அளித்தல், தொழில் முனைவர்களுக்கான பயிற்சி அளித்தல் போன்றவற்றை செய்து வருகின்றோம். முகவரி அறக்கட்டளையில் கல்வி ஆலோசகராக இருக்கின்றேன். இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயர்கல்வி படித்து வருகின்றார்கள். அதில் இதுவரை 105 மருத்துவர்கள் உருவாகியுள்ளார்கள். அரசு மருத்துவக் கல்லூரிகளிலே படித்து மருத்துவர்களாக உருவாகியுள்ளார்கள். இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாணவர்களுக்கான கல்வி ஆலோசனைகள், அவர்களுக்கான தன்னம்பிக்கை உரைகள் எல்லாம் நான் உரையாற்றி வருகின்றேன். ஆர்மைன்ஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் சலாவுதீன் அறக்கட்டளைகளில்
அறங்காவலராக இருந்து கல்வி சார்ந்த மருத்துவம் சார்ந்த பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து வருகின்றோம். அருமை அருமை அருமை. அதாவது சொல்லுவாங்க, ஊக்குவிப்பவனை கூட சரியான முறையில் ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவன் தேக்கு விற்பான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் இந்த இன்டர்வியூ வந்து ஒரு அருமையான நேர்காணலாக அமைஞ்சதுங்க. நிறைய புது புது தகவல்களாக இருந்தது. இதை பார்க்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் களஞ்சியமாகவே அமைஞ்சிருக்கும் இந்த நேர்காணல். நீங்க வந்தமைக்கும் ஆதித்யா தொலைக்காட்சியில் வாழ்த்தியமைக்கும் மிக்க மிக்க நன்றி. ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் இதே போல நல்ல சிந்தனையாளரோடு, சுவாரஸ்யமான மனிதரோடு, புதிய கருத்துக்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே.